என் பையன் கூட பாருங்க, அவனே பவுடர் வச்சுட்டு அவனே ரெடி ஆயிடுவான், அவனே எல்லாம் போய் பண்ணிடுவான். வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நாங்க போறோம், நீங்களும் என் கூட வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தங்களே, நீ சொல்லு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பைக் ஸ்டாப் இருக்குங்க. அங்கேயே பைக்கை நிப்பாட்டிக்கலாம். அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் தாங்க கிளம்பணும். எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸு கிடையாது. பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. எங்கள் பையன் தனி சீட்டு வேணுமா, அவனுக்கு தனியாக தான் உட்காருவானா, தனியாக உட்காந்துட்ருக்கான். இது திருவள்ளூர் ஸ்டாப்பிங்க. திருவள்ளூர்லேருந்து வல்லக்கோட்டைக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸே ரொம்ப காலியாக இருக்குங்க, யாருமே இல்லை பஸ்ஸில். நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது இல்லையா? ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொன்னாங்க. நாரதர் முனிவர் ஒரு மன்னர் ரொம்ப அகம்பாவத்தில் இருந்தார். நாரத முனிவர் தான் அந்த மன்னருடைய அகம்பாவத்தை அழிக்கணும்னு நடந்து போயிட்டு இருந்தாராம். போகிற வழியில் ஒரு அரக்கன் இருந்தானா. அந்த அரக்கன் கிட்ட அந்த மன்னரை பற்றி இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி அந்த அரக்கனும் அந்த மன்னர்கிட்ட சண்டை போட போயிட்டானா. சண்டை போட்டதில் அந்த மன்னர் பயந்து ஓடிட்டு வந்துட்டாராம். அப்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த முனிவர்கிட்ட இது மாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன், எப்படி தீர்த்து வைக்க தெரியல சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த இடத்துல ஒரு முருகர் கோயிலை கட்டுப்பா, கண்டிப்பாக உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மன்னரும் கோயில் கட்டினாராம். அந்த கோயில் தாங்க இந்த கோயில். அந்த மன்னருக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை தீர்ந்ததுனால இந்த கோயில் வல்லக்கோட்டை அப்படின்னு பேர் வந்துச்சு. இதாங்க அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. நான் கேள்விப்பட்டு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி ஏதோ விசேஷம் நினைக்கிறேங்க. கோயிலில் செம கூட்டமாக இருந்தது. உள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. கோயில் என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் கணேஷ் எவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக அம்சமாக உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்படி இந்த பக்கம் வந்தால் முருகர், பாலமுருகர் ரொம்ப அழகாக க்யூட்டாக அழகாக இருக்காருங்க ஐயா முருகர். உள்ளே வந்தாச்சு. என் சுப்பிரமணியை பார்க்க நான் உள்ளே வந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல ரொம்ப கூட்டம்னு, அதனால் 100 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டு போயிடலான்னு அவர் சொன்னார். மாமா 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்குறாருங்க. அப்புறம் நாங்கள் லைனில் வந்துட்டோம். லைனில் நிற்கும் போது தாங்க விசாரித்தேன், இங்கே ஏன் இவ்வளோ கூட்டம்னு. அவரும் விசாரித்தார். வர வழியில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சுங்க. அங்கே இருந்து தான் பால் குடம் எடுத்துகிட்டு இங்கே முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அங்கே இருக்கிற ஐயரு தான் வாங்கி ஊற்றுவாங்க, நம்ம கையால் கொடுக்கணும். அவ்வளோ பேர் பால் ஊற்றிட்டு இருக்க அந்த முருகர் பால் அபிஷேகத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. செம ஹைட்டுங்க முருகர். எவ்வளோ ஹைட்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை விட ஹைட்டுங்க. நான் 5.2 இருக்கேன், ஆனால் அவர் என்னை விட ஹைட்டாக இருக்கார். அவ்வளோ அழகாக இருந்தார். ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தால் நல்லா பார்க்க வைப்பாங்களோ என்னமோ. உற்சவருக்கு தனியாக மண்டபம் இருக்குங்க. இங்கே தான் நாங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டோங்க. ரொம்ப பொறுமையாக பார்க்க வச்சாங்க. பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே பாட்டு கச்சேரி, டான்ஸு எல்லாமே பண்ணுவாங்க போல். கல்யாணம். நாங்கள் போன டைமில் இங்கே ஒரு பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு கேட்கவே. அது ஏதோ கர்நாடிகா மியூசிக் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. 6 முகத்துக்கும் தனி மண்டபம். சந்தனம் வச்சு விட்டாருங்க ஐயரே. எல்லாருக்கும் அவரே வச்சு விட்டார். தீபார்த்தனை ஒவ்வொரு முகத்துக்கும் காமிச்சாருங்க ஐயரு. அவ்வளோ பொறுமையாக. அம்மனுக்கு தனி மண்டபங்க. அடுத்தது நாங்கள் அம்மனை பார்க்க வந்துட்டோம். வளையல் அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. கோயில் ரொம்ப விசேஷமான நாள். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அருளாலே தாள் வணங்கின்னு. அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவன் சன்னதிக்கு வர முடியும்னு எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் முருகரை பார்க்க வந்தோம். சேவலை பார்த்துருக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. 3 சேவல் இருக்குங்க கொடிமரத்துக்கு அடியில். இங்கே எல்லாமே தனித்தனி சன்னதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்டபமும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பைரவர் எல்லாருக்குமே தனித்தனி மண்டபம் இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே நவகிரகம் கிடையாது. ஏன் இல்லைன்னு நான் யார்கிட்டையும் கேட்கல. எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. எங்கே கேட்குறது. 8 மணிக்கு கிளம்புனாங்க கோயிலுக்கு. இப்போ மணி 12:30 ஆயிடுச்சு. எதுவும் சாப்பிடல, வெறும் வயிற்றுல அப்படியே வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். இங்கே பாருங்கள், தேங்காய் சாப்பிட்றாங்க உடைச்சி. ரொம்ப பசினால் 6 முடி தேங்காய் நாங்கள் இங்கேயே காலி பண்ணிட்டோம் 3 பேரும் சேர்ந்து. என் பையன் தாங்க என்னை வீடியோ எடுக்கிறான். அம்மா நீ தேங்காய் சாப்பிட்ற வீடியோ எடுக்கிறம்மா சொன்னான். அவங்க ஒரு ஐயரை கேட்டார், இங்கே நவகிரகம் எங்கே இருக்குன்னு. இந்த கோயிலுக்குள்ளே இல்லைப்பா, அங்கே சிவன் கோயில் இருக்க பாருப்பா, ஆப்போசிட்டில் கை காமிச்சார். அங்கே நவகிரகம் ஒரே கல்லில் செஞ்சுருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கோயிலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனால் அம்மன், கணேஷ் எல்லா கடவுளும் அங்கே இருந்தாங்க. சிவன் கோயில் பக்கத்துலேயே அன்னதானம் போட்டிருந்தாங்க. அங்கேயே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். இன்றைக்கி பால் குடம் இல்லையா, பருப்பு பாயாசம், வடை, சாம்பார், காரக்குழம்பு, மோர் எல்லாமே இருந்துச்சுங்க. சாப்பாடும் அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றிங்க பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.